முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட கழகத்தினர் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு விண்ணப்பங்கள் வழங்கும் பணி 4ஆம் நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. கழக தொண்டர்கள் ஏராளமானோர் மிகுந்த ஆர்வத்துடன் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். வடசென்னை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 வார்டுகளுக்கும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட கழக தொண்டர்கள் முல்லை நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் விண்ணப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். 100% வெற்றியை ஆர்கே நகர் தொகுதி மட்டுமல்ல, சென்னை பெருநகர் முழுவதும் 200 எம்சி தொகுதியும் வெற்றி பெற்று அம்மாவின் காலில் சமர்ப்பிப்போம். இதேபோன்று தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத்தினரிடம் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. வேளச்சேரி, சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், மயிலாப்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 வார்டுகளுக்கும் திருவான்மியூரில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் ஏராளமானோர் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 வார்டுகளுக்கு தீநகரில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் இன்று 4வது நாளாக ஏராளமான கழக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் 4வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாநகர் மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட அஇஅதிமுக தொண்டர்கள் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இன்னைக்கு 4ஆம் நாள் மனு தாக்கல் பண்ண வந்திருக்கிறாங்க. அம்மா 50% பெண்களுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் 100% வெற்றி வருமாறு நாங்கள் ஜெயிச்சு கொடுப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதிக்கு உட்பட்ட திருவத்திபுரத்தில் 10 ஒன்றியங்களைச் சேர்ந்த கழகத்தினர் இன்று 4வது நாளாக விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இதேபோல் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் கழக தொண்டர்கள் இன்று 4ஆம் நாளாக விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து தேர்தல் பொறுப்பாளர்களிடம் வழங்கி வருகின்றனர். திருவாரூரில் உள்ள கழக மாவட்ட அலுவலகத்தில் இன்று 4வது நாளாக ஏராளமான கழக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பில் பாளையங்கோட்டையில் இன்று 4வது நாளாக கழக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர்.